Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்கட்ல என்ன தான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஹாய் சார். ஹாய் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சுழல் 2 சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தமிழ் சினிமா பற்றி பேச போகிறோம். உங்களுடைய கெரியர் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசலாம். சுழல் 2ஓட ரெஸ்பான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். Actually very good. Amazon kids doing really well. It's trending at #1. That all over India, Amazon Prime it's trending at #1. And நிறைய அதர் கண்ட்ரீஸ்லயும் it is trending. ஆமா, ஆக்சுவலி நாங்க பார்க்காம வந்துட்டு மலேசியா, UAE, சிங்கப்பூர், UAE, கனடா, ஆஸ்திரேலியா இதுல எல்லாத்துலயும் it is trending. So the response is ஏதோ மோஸ்ட் வாட்ச்ட் ஏதோ இதுல வர வந்திருக்கு. So actually we are quite really happy. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதோட சக்ஸஸும் இல்லை வந்து அந்த ஃபுட் ரைஸ் பற்றி சொல்லுவாங்க. தியேட்டருக்கு வந்து இந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூட இப்போ வந்து அது நம்ம பெரிய ஸ்டார்ஸ்னால் முதல் நாள் எப்படினாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தான் ஆகும். ஆனால் அந்த ஃபுட் ரைஸ் வச்சு தான் வந்து ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவாங்க. என்ன கேட்டகரி வச்சு ஓடிடியில் இந்த வெப் சீரிஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்றத எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க நம்பர்ஸாக? ஆக்சுவலி இது வந்து என்னென்னா உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி டைரெக்ட் 1:1 கோரிலேஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து லாங் ஃபார்மோட ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப பெருசு. இன்ஃபேக்ட் வந்து த ஆக்சுவல் மெட்ரிக்ஸ் வந்து 6 months லேட்டர் தான் வந்து உங்களுக்கு த ஃபுல் மெட்ரிக்ஸ் வரும். ஏன்னா அது வரைக்கும் பீப்புள் வில் ஸ்டில் பி வாட்சிங். ஏன்னா நீங்கள் வந்து யூஆர் லுக்கிங் அட் 8 எபிசோடு 6.5 மணி நேரம். ஸோ கொஞ்சம் பேர் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனோடனே அந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பிஞ்ச் வாட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு. தென் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஒரு எபிசோட் 2 எபிசோட், தென் ஒரு நாள் விட்டு நெக்ஸ்ட்டு, அப்புறமா வீக் ஆரம்பிச்சிடும். வீக்கில் ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும். ஸோ தே வில் டூ இட் ஓவர் சே 1 week 2 weeksல வந்து அந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வரும். தென் இன்னொரு பெரிய செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அப்படியே இந்த 2 weeksக்கு அப்புறம் ஸ்லோவாக ஒரு எபிசோடாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் தெரிகிற மாதிரி இந்த ஃபுட்ஃபால் நம்பர்ஸு அது மாதிரி எக்ஸாக்டாக இது வராது. பட் த நெட்வொர்க்ஸ் ஹேவ் எவ்ரி பாசிபிள் டீடைல். லைக் எங்கே பாஸ் ஆகுது, எங்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பீக் ஆகுது, எங்கே ஓட்டி விடுறாங்க, இதெல்லாமே தெரியும். எல்லாமே டேட்டா இருக்கும். ஏன்னா அவங்க தானே சர்வர்ஸ் கண்ட்ரோல். பட் யூஸ்வலி இந்த டேட்டா வந்து கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸோடலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் ஜென்ரல் ரூல். அது எல்லா நெட்வொர்க்கும் அப்படி தான், நாட் ஜஸ்ட் அமேசான் பிரைம் வீடியோ. அது ஏன்னா தே டோன்ட் வாண்ட் த கிரியேட்டர்ஸ் பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டேட்டா. ஸோ இது வந்து வெளியில் சொல்லுவாங்க அவங்க எல்லாமே நம்பர்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க, அல்காரிதம் வச்சு தான் பண்ணுறாங்க, இந்த டேட்டா வச்சு தான் கான்டென்ட்டே க்ரியேட் பண்ண வைக்கிறாங்கன்னு. நாங்களும் கெஞ்சி பார்த்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் சொல்லுங்கப்பா, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க என்னன்னு. பட் யூஸ்வலி தே ஆர் வெரி டைட் லிப்ட் அபவுட் இட். படம்னா அந்த ஒரு செகண்ட் வீக்கெண்ட் தேர்ட் வீக்கெண்ட்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் ஒர்க் ஆச்சு, இது ஒர்க் ஆகலை அப்படின்னு. இது வந்து போகும், ஒரு வருஷத்துக்காவது போகும். ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்க்குறது ஒன்று, அப்புறமா அது எக்ஸைட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குற ஒரு க்ரௌட் ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே வேறு மாதிரி பார்ப்பாங்கல்ல. ஸோ அதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் ஒன்று நம்மளா போய் தோண்டி எடுத்து கண்டுபிடிக்கணும். பொதுவாக ஒரு மாஸ் அப்ரிஷியேஷன் வந்து தியேட்டர் வழியாக வரும். ஒரு கிரியேட்டருக்கு வந்து அந்த அப்ரிஷியேஷன்றது அந்த தியேட்டரில் அந்த கிளாப்ஸு, அந்த சவுண்டு தான். இப்போ எஸ்ஜே சூர்யா வந்து ஸ்பைடர் படத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு சத்தம் வந்து ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு பூஸ்டாக இருக்கும். இப்போ ஓடிடியில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 yearsஸாக ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதை எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க? அந்த அப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து அந்த கைத்தட்டல் கேட்கலன்னா ஐயோ தொப்பியா அப்படின்னு இருக்கும்ல. அந்த ப்ரெஷர் இதில் இல்லை. எவ்ரி கிரியேட்டர் வாண்ட்ஸ் தட் இல்லைங்க, அந்த அப்ரிசியேஷன் வரணும். அது வந்து வேறு வகையில் வரும். ஆக்சுவலி எழுதிட்டு நான் இப்போ தான் ஃபீச்சர் ஒரு மாதிரி எழுதி முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் முடிச்சிங்களா? மோரலஸ் அவுட்லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் மவுண்ட் பண்ணிடுவோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஆஸ் ரைட்டர்ஸ், கிரியேட்டர்ஸாக. ஏன்னா 2 மீடியம்லேயும் அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. வேறு மாதிரி ப்ராசஸே, ரைட்டிங் ப்ராசஸ், மேக்கிங் ப்ராசஸே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு அது ஒரு எக்ஸைட்டிங் இதுன்னு வச்சுக்கோங்களேன். படம்னா சிலதெல்லாம் நம்ம பண்ணி இது பண்ணணும். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம வேறு டிரெக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுதான் ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு ஆல்டர்னேட்டாக பண்ணலாம். இப்போ டிராஃப்ட்னு எடுத்துக்கிட்டாலே சினிமாவில் அவ்வளோ டிராஃப்ட் எழுதுவாங்க. இப்போ ஒரு வெப் சீரிஸ் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் ரைட்டிங்கில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் சேஞ்ச் ஆகும், இல்லை ஒரே
இதுதான் சினிமானா வந்து இல்லை, அதுக்குன்னு ஒரு நேரட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து சினிமா வந்து இஸ் அ கேப்டிவ் ஆடியன்ஸ். அதாவது தியேட்டருக்குள்ளே வராங்க, ஸோ அவங்க எதுக்கு வராங்க, படத்தை பார்க்குறதுக்கு வராங்க. ஸோ ஓகே, நிறைய பேர் ஃபோன் எடுத்து நோண்டுவாங்க, அது ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு பார்க்கிங்கில் வண்டி போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு, நீங்கள் அங்கே உட்காந்து யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஸோ ஓடிடியில் அது இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு இப்போ ஏதாவது இப்போ ஃபேமிலியில் யாராவது கூப்பிடுவாங்க, இல்லைனா ஃபோன் வரும், இல்லைனா வந்துட்டு அதாவது இதுவே பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பட்டன் அமைக்கினா யூ கேன் வாட்ச் சம்திங் எல்ஸ். ஸோ பல டிஸ்ட்ராக்ஷன் நடுவில் யூ ஹேவ் டு ரீட்டைன் தி ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த ரைட்டிங்கும் ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு ட்ரிக்கின்னு வச்சுக்கோங்க. அண்ட் லெங்க் வேறு ஜாஸ்தி இல்லையா லைக். ஸோ அதனால் த்ரூ அவுட் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அண்ட் தேட்டரில் வந்துட்டு அந்த ஒரு கம்பைன்ட் வியூவிங் இருக்குல்ல, இப்போ ஒருத்தர் சிரிக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே பற்றிக்கும் தேட்டருக்குள்ளே. ஸோ அது அப்படியே வந்துட்டு அது ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் இஸ் ஆன் அ வெரி பர்சனல் லெவல். ஸோ அண்ட் ஸ்ட்ரக்சுரலி ஆல்சோ இப்போ வந்துட்டு இப்போ ஃபில்ம்னா நம்மளுக்கு ஒரு ஆக்ட் ஸ்ட்ரக்சரு ஒரு அது வச்சு ஒன்று எழுதுறோம்ல, ஆக்சுவலி எங்களுக்கு அதுதான் அதுலேருந்து இது எழுதுறது இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அது ஒரு மாதிரியா நம்ம கற்றுக்கிட்டு அது ஒரு மாதிரி மாஸ்டர் பண்ணுறதுக்கே அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். சினிமா வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஐடி கார்டுன்ற ஒரு மேட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சினிமாக்குள்ளே போய் இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ண பிறகு அந்த படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் 4 பேர்கிட்ட காட்டலாம், இதுதான் என்னோட நான் க்ரியேட் பண்ணுறது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. பிஃபோர் தட் உங்களோட ஐடி கார்டாக நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க? ஆக்சுவலி நாங்கள் ஓரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். காயத்ரி வந்து ஸ்கூல் ஆஃப் ஆடியோ இன்ஜினியரிங்னு ஒரு பைலட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஆமாம், சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த பசங்க தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க அதில். ஸோ இட் வாஸ் அ பைலட். அது வந்து என்னென்னா ஒரு படத்தோட ஸ்கிரிப்டை ஏறியாச்சு, அதுலேருந்து ஒரு 4 சீன் எடுத்து அது ஒரு கதையாக சொல்கிற மாதிரி. ஸோ இட் வில் பி அ கம்ப்ளீட் ஷார்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்த இது நாளே இயக்குனர் வந்துச்சு, நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணாங்க. டிஜிட்டல் வந்த உடனே நிறைய இது ஓப்பன் ஆச்சு. ஸோ ஐ திங்க் அப்போ நம்ம பண்ணும்போது அது வந்து ஃப்ரெஷ். இப்போ வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் யாரும் பார்த்ததில்ல, என்னப்பா ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுவும் அந்த கதை பேஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஆக்டர் கிட்ட பேசும்போது எல்லாருக்கிட்டும் முதல்ல அதை தான் காமிப்போம். கதையோட ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தென் ஃபுல் கதையும் சொல்கிற மாதிரி அது பண்ணலாம். அதுக்கான அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒன்று தேவைப்படும்ல, அது நீங்களே மேனேஜ் பண்ணி அப்போ வந்து சீப்பாக பண்ண முடியாது. அண்ட் இல்லை நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஸோ வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஆக்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் எடிட் ஆக்சஸ், ஐ மீன் எடிட் நாங்கள் வீட்டிலே வீட்டில் தான் பண்ணுவோம். ஆமாம், பட் கேமரா அது இருந்துச்சு. ஆக்சுவலாக திலீப் சுப்ராயன் வந்துட்டு ஸ்டூடெண்ட், ஸோ அவர் தான் ஸ்டண்ட்டு. அதில் ஒரு ஆட்டோ ரேஸ் வந்து இதில் ஓஎம்ஆரில் ஷூட் பண்ணோம். அப்போது ஓஎம்ஆர் இவ்வளோ பிஸியாலாம் இருக்குல்ல, ஸோ அப்போது பெருசாக பெர்மிஷன்லாம் இல்லை. ஸ்டூடெண்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு 2 ஆட்டோ வச்சுட்டு 120 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து நிறுத்திட்டு. சார் அது உண்மையிலே 120 km ஸ்பீடு தானா? அதை ரைஸ் பண்ணீங்களா ஆக்சுவலாக? ஓகே, நாங்கள் படம் ஷூட் பண்ணும்போதும் ஆமாம் அது ஓகே. ஆனால் இது எப்படி ஆட்டோவில் அது நாங்கள் அவங்க ஷெட்டு கிட்டே தான் சுற்றிட்டு இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அவங்க ஆட்டோ என்ஜினை ரெடி பண்ணுவாங்க அந்த ஸ்பீட் போகிறதுக்கு. பிஸ்டன்லாம் பெருசாக்கிட்டு சிலிண்டரை பெருசாக்கி சம்டைம்ஸ் பைக்கோட என்ஜின் மாற்றி போட்டு. ஸோ எல்லாம் சயின்டிஸ்ட்டுங்க அவங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ அளவுக்கு அப்போ வந்துட்டு ஈவன் கூகுளில் லைக் சர்ச் அது எல்லாமே இவ்வளோ இல்லை. அப்போ வந்துட்டு அண்ட் லாங்குவேஜும் இல்லை. இப்போ லைக் வந்துட்டு அவங்க நார்மல் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் தாண்டி அவங்க ஏதோ பிஸ்டன் ரிங்ஸ் ஏதோ இட்டலியிலேருந்து இறக்குவாங்க. எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ண, அதெல்லாம் ஒரு ட்ரூ பேஷன் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ மேனேஜ் பண்ணி அது கைண்ட் ஆஃப் இல்லீகல் தானே இல்லையா? ஆமாம், ஹைலி இல்லீகல். இப்போ ஆக்சுவலி நிறைய கட் ஆயிடுச்சு, ரொம்பவே கட் ஆயிடுச்சு. ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆல்சோங்க. என்னன்னா அந்த டயத்தில் நடுராத்திரியில் தேல் டூ தட் ரேஸ், இல்லைன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து இந்த செங்கல்பேட் ஹைவே ஜிஎஸ்டி ஹைவேயில் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உயிரெலாம் போயிருக்கு. ஸோ இட் இஸ் அன் இல்லீகல் ரேசிங் தான். படத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் ஹைலி இல்லீகல். பெட்டு பேஸ் பண்ணது. அது 2 குரூப்புக்குள்ளே வந்து பெட்டு வச்சுட்டு அதுக்காக ஆட்டோ ரெடி பண்ணி பண்ணது தான். ஸோ இட்ஸ் அன் ஹைலி not just illegal, it is also pretty dangerous. அது பட் see that's a subculture which exists. அது நம்ம ஊரில் இருக்குது, மெட்ராஸில் இருந்தது, இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. மற்ற ஊரில் இந்த பைக் ரேசிங் பண்ணுறாங்கல்ல, அது மெட்ராஸ்லையும் பைக் ரேசிங் நடக்கிறதில்ல. அது அவங்க பசங்க வந்து பெட் வச்சுட்டு பீச் ரோடில் ஓடுவாங்க, மாட்டுவாங்க. இப்போ போலீஸ் இஸ் ஆல்சோ கிராக்கிங் டவுன் ஆன் ஆல் திஸ் அ லாட். ஓகே, நீங்கள் ஏன்னா மீடியா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நாட் கிடச்சதுன்னு சொல்கிறீங்க.
அப்போ நீங்கள் ரிசர்ச் போகும்போது இந்த மாதிரியான இந்த இல்லீகல் 120 km/h இதெல்லாமே ரன் ஆகுறதெல்லாம் நீங்கள் வந்து அதுதான் மோட்டிவேட் ஆகிருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறதுக்கு. மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை பற்றி பேசலாமா? நாங்கள் வந்து ஃபுல்லாக காமிக்கல என்னெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எப்படி ஆட்டோவை ரெடி பண்ணுவாங்க, எங்கே ஆக்சுவலி ரேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து பெட் எவ்வளோ போகும், அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி ஒருத்தர் எப்படி சாபட்டாஜ் பண்ணிப்பாங்கன்னு கூட. அண்ட் சம்டைம்ஸ் த ரேசஸ் கெட் வயலண்ட், லைக் இன் த சென்ஸ் தட் அவங்களுக்கு வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் இஸ் ஆட்டோ டச் பண்ணக்கூடாதுன்னு. பட் சம்டைம்ஸ் வந்து அதை அடித்து நாக் டவுன் பண்ணுற இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அதுக்குள்ளே போகல. இதில் வந்து என்னென்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ see it. இஃப் யூ திங்க் ஆஃப் இட் அஸ் லைக் அது வந்து ஹைலி இல்லீகல், இதை பற்றி நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அதை பற்றி நீங்கள் வந்து அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து, போலீஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து, லீகல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா அது வேறு. பட் நாங்கள் ஸ்பெசிஃபிக்லி அதுக்குள்ளே இருக்கிறவங்களோட ஆஸ்பெக்ட்லேருந்து தான் பார்க்க. நாங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு ரேசிங் பேஷன் இருக்குல்ல, அவங்கனால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் டெக்னிக்ஸ் வாட் தே யூஸ் அண்ட் ஆல் தட், அதை பற்றி பெருசாக பேசல. ஏன் அந்த இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா, எனக்கு ஓரம் போ வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படம். எனக்கு அதுக்கப்புறமே நீங்கள் பண்ண வாட்டர் கட்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்து அந்த டைமில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸாகவும் கிரிட்டிக்கலாகவும். ஆக்சுவலி ஓரம் போ ஸ்லைட்லி பெட்டர், குவார்டர் கட்டிங் ஸ்லைட்லி லேசர். ரெண்டு படமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பெருசாக அந்த ஒரு பத்திக்கலை. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க. அது ஒரு கல்ட் இது மாதிரி, லைக் இப்போவும் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆமாம், அது வேற தீபாவளி ரிலீஸ் குவார்டர் கட்டிங், அதனால ஜனங்க ஃபேமிலியா வந்து என்ன பார்க்கணும்னு நினைச்சாங்களோ, ஸோ ஒரு மாதிரி அப்புறம் தான் தீபாவளி அன்னைக்கு 2 பேர் குடிக்க போறத பத்தி படம் போட்டா யார் வருவாங்க? தப்பு இல்லை மாதிரி. ஐ திங்க் அதான் லைக் எவ்ரி ஃபில்ம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸ். இல்லை இப்போ வந்து அதுக்கு இன்னுமே நிறைய அப்ரிசியேஷன் இருக்கிற மாதிரி தோணுது. லைக் அபவுட் குவார்டர் கட்டிங்காக இருக்கட்டும், ஓரம்போவாக இருக்கட்டும். ஓரம்போ எஸ்பெஷலி அது நெட்ஒர்க்ஸில் இருக்குது. குவார்டர் கட்டிங் வந்து இட் இஸ் நாட் ஆன் எனி பிளாட்ஃபார்ம். ஸோ அப்பப்போ வந்து ஏதாவது மெசேஜ் வரும், அது எங்கே பார்க்க முடியும், எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்க முடியும்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி அவுட் ஆன் அ பிளாட்ஃபார்ம் ரியலி சூன். சம்டைம்ஸ் நம்ம சொல்கிற கதைக்கும் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் அது ரெண்டும் மீட்டே ஆகாது. நம்ம ஏதோ பிளானெட்டில் இருப்போம், அவங்க ஏதோ பிளானெட்டில் இருப்போம். பட் தென் யூ ஹேவ் டு டேக் இட் அட் தட். அதுவும் எல்லாமே நம்ம ரசிச்சு தான் எடுக்குது. நீங்கள் குவார்டர் கட்டிங் பார்த்தீங்கன்னாலும் அந்த கலர்ஸு ஃபுல்லாக நைட்டு, அந்த ஒரு பயங்கர ஒரு கீஷ் இது, ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்குன்னு வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா, எல்லாத்துக்கும் பிடிக்கும்ட்டு. ஸோ ஐ திங்க் த பிக் டிஃப்ரென்சஸ் இப்போது அந்த மாதிரி படம் ஓரம்போ மாதிரி குவார்டர் கட்டிங் மாதிரி அந்த பிளாக் காமெடி இப்போ ஒர்க் ஆகிறதுக்கு தேர்ஸ் அ லாட் மோர் சான்ஸு. பட் அந்த மாதிரி ஒரு படம் விச் இஸ் 2 படமுமே எடுக்கும்போதே எங்களுக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரியும், ஆக்டர்ஸ்க்கும் தெரியும், இது வந்து ஒரு ரிஸ்க் தான். இட் இஸ் நாட் லைக் டெம்ப்ளேட்ல ஃபிக்ஸ் ஆன படம். அப்போ அந்த மாதிரி படமே வந்தது இல்லைல்ல. லைக் வந்துட்டு எதை பற்றி என்ன மாதிரி டோன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவே இருந்துச்சுல்ல. ஸோ அந்த அண்ட் அப்போ 2007 and 2010 வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ தான் வந்து இந்த கொஞ்சம் இன்டென்ஸான இந்த மதுரை பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அது ஒரு சைடில் போயிட்டு இருந்தது. தென் வி ஹேட் ஆர் அந்த கமர்ஷியல் மீட்டர், மெயின் ஸ்ட்ரீம் மீட்டரில் வர படங்கள்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தது. இது எதுக்குள்ளேயுமே உட்காராது. இந்த நல்ல படம் அப்படின்னு சொல்கிற ப்ராக்கெட் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே உட்காராது. மாஸ் கமர்ஷியல் படம்னு சொல்கிற ப்ராக்கெட்குள்ளேயும் உட்காராது. இதுக்குன்னு நம்மளே ஒரு ப்ராக்கெட் போட வேண்டியது. தென் லேட்டர் வென் ஃபிலிம்ஸ் லைக் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும், சூது கவும், இதெல்லாம் வரும்போது அந்த பிளாக் காமெடின்னு ஒரு மீட்டர் ஒன்று ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் எடுக்கும்போது அது ரெண்டுமே குவிண்டசென்ஷியல் ரிஸ்க்கு. பட் அதை பண்ணி நீங்கள் வந்து பிட்வீன் தியேட்ரிக்கல் கலெக்ஷன், அப்போ வந்து ஓடிடி கிடையாது, சேட்டலைட்டு, மியூசிக்கு, ஃபாரின் இதெல்லாம் வச்சு இல்லை, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொடியூசருக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிகவர் பண்ணிடலாம். ப்ராஃபிட் வந்து படம் சூப்பராக ஓடிச்சுன்னா ப்ராஃபிட் வரும். இப்போது சிச்சுவேஷன் அப்படி இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரிஸ்க்காக படம் எடுக்கிறீங்க, ஆர் ரிஸ்கே இல்லாமல் ஒரு படம் எடுத்தீங்கனால ஐதர் சூப்பர் ஹிட்டு இல்லைன்னா ஜீரோ ஆர் ஐ மீன் 100 அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் தான் ஓடிட்டு இருக்கு. லைக் நிறைய படம் பார்த்தீங்கன்னா சின்னதோ பெருசோ பயங்கரமாக ஒர்க் ஆகும், இல்லைன்னா சுத்தமாக இல்லை. லைக் முன்னாடியெல்லாம் ஒரு மினிமம் கேரண்டி சொல்லுவாங்களா, சரி இந்த ஹீரோவுக்கு இந்த இதுக்கு இவ்வளோ இருக்கும், அது அளவுக்கு வந்துடும், மேக்ஸிமம் இவ்வளோ லாஸ் வரும் இல்லைன்னா கெயின் வரும்ன்ட்டு. இப்போ வந்துட்டு ஆல் ஆர் நத்திங், வந்தா மலை அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து சூப்பராக ஓடிச்சு.
நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் அது வந்து எக்ஸெப்ஷன். ஏன்னா அந்த ஸ்கேலில் வந்த படத்தில் அது மட்டும்தான் அவ்வளோ பண்ணியிருக்கு. அது குட் நைட்டு, லவர், இந்த மாதிரி ஒரு 4 படம் தான். மிச்சம் 200 படம் விச் கேம் அவுட் இன் தட் சேம் ஸ்கேலில் தியேட்ரிக்கெலாம் ஒன்றும் பண்ணல. அதோட படத்தோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸை விட்டுட்டு படம்னு ஒன்று வந்தால் அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்குள்ளே வருவாங்க அப்படின்னு இருக்கிற குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி மக்களை வந்து திருப்பி தியேட்டருக்குள்ளே இழுக்கணும்னு ட்ரை பண்ணுறோமோ இல்லை, அதே மாதிரி தான் ஓடிடியும் ஆகிட்டுருக்கு. லைக் இந்த சென்ஸ் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தேர் ஆர் சோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸு அண்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் மல்டிபிள் சீரீஸ் வந்துட்டு தான் இருக்குது. அது தமிழில் இருக்கட்டும், ஹிந்தியில் இருக்கட்டும், தெலுங்கு, எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து தேர் ஸோ மச் கண்டென்ட் அவுட் தேர். எதை உட்காந்து பார்க்க போகிறாங்க, அது எப்படி அவங்கள பார்க்க வைக்கிறது. ஸோ த சேம் சேலஞ்சஸ் விச் வி ஹேவ் இன் தியேட்ரிக்கல், அதே சேலஞ்ச் தான் ஒரு லாங் ஃபார்ம்லேயும் ஒரு வீக்கெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா வீக்கெண்ட் தான் நிறைய பேருக்கு டைம் இருக்கும் இல்லையா. வீக்கெண்ட் எடுத்துட்டிங்கன்னா படமும் ரிலீஸ் ஆகும் ஓடிடியில். அப்புறம் வந்துட்டு இந்த மேஜர் ஓடிடி தாண்டி பல சின்ன சின்ன இது இருக்குது. அண்ட் வந்துட்டு இப்போ லாங்குவேஜும், ஸோ அதனால் ஹிந்தியில் ஏதாவது வரும், தெலுங்குல ஏதாவது வரும், எல்லாம் டப் ஆகிட்டு வருது இல்லையா. ஸோ இது ஒரு 10-15 இது நான் அவங்க வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அதை தாண்டி அவங்க நம்மளது சூஸ் பண்ணி பார்க்க வைக்கணும்ல. ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன் எடுத்து வரணும்னு வைங்களேன். ஸோ அந்த சேலஞ்சஸ் ஆக்சுவலி இது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நான் வந்து ஓரம் போவோம், வாக் வாட்டர் கட்டிங்கும் பண்ணேன்னு சொன்னீங்க. வாக் வாட்டர் கட்டிங் வந்து பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, கிரிட்டிக்கலாகவும் கொஞ்சம் கம்மியாக அந்த டைமில் ரீச் ஆனப்போ சிவாவோட மைண்ட் செட் என்னவாக இருந்தது? ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது, ஃபெயிலியர், ஒரு டிரெக்டராக உங்களுக்குமே அதே தான் இருந்திருக்கும். அப்போது உங்களோட மைண்ட் செட் என்னவா? ஐ திங்க் எல்லாருக்குமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு சரியாக இதுவாகலன்னா பயங்கர அப்செட், கொஞ்ச நாளைக்கு அந்த ஹர்ட் இருக்கும். அண்ட் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே அது சிவாவாக இருக்கட்டும், சரணா, எல்லாருமே ரசிச்சு பண்ணது. ஸோ அதனால் அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் ஆமாம், ஆக்சுவலி அவரும் ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ அது வந்து அந்த ஒரு 2 வீக்ஸுக்கு வந்து எல்லார் மேலேயும் கோபமாக இருக்கும். அப்புறமா வந்து எபா இதுதான் திஸ் இஸ் த ரியாலிட்டி, யூ ஹேவ் டு ஜஸ்ட் அக்செப்ட் இட் அப்படின்னு ஒரு திங். பட் சிவா ஆல்சோ வென்ட் த்ரூ தட் சேம் த திங். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐ திங்க் இஸ் ரிலீஸ் பிஃபோர் தட் வாஸ் தமிழ் படம். தமிழ் படம் வந்து வெண்ட் ஆன் டு பிகம் பிக் ஹிட் மாதிரின்னு. தென் குவார்டர் கட்டிங் வந்தது. ஸோ அதில் பட் தென் யூ மூவ் ஆன், யூ கோ டூ யுவர் நெக்ஸ்ட் ஃபில்ம், யூ கோ டூ யுவர் நெக்ஸ்ட் ஃபில்ம் மாதிரின்னு. பட் அப்பப்போ ஏதாவது ஒரு நாங்கள் சிவாவை மீட் பண்ணும்போது, சரணை மீட் பண்ணும்போது, சசியை மீட் பண்ணும்போது இல்லை, அது அப்பப்போ அந்த பேச்சு வரும். எவ்ரிபடி டிட் தட் ப்ராஜெக்ட், அதுவாக இருக்கட்டும், ஓரம்போவாக இருக்கட்டும், வித் அட்மோஸ்ட் கன்விக்ஷன் அண்ட் சின்சியாரிட்டி. ஸோ ஏதோ ஒன்று புதுசாக பயங்கரமாக பண்ணுறோன்னு அந்த ஒரு அண்ட் இப்போ லைக் ஒரு ஸ்டேஜ்லேயும் லைக் வந்துட்டு டப் போகும்போது, அப்புறமா எல்லாம் காப்பி பார்க்கும்போதும், சசியாக இருக்கட்டும், சிவா, எல்லாருமே வந்துட்டு டிலைட்ஃபுல்லாக இருக்குல்ல. அந்த ஒரு ஃபுல் அண்ட் ட்ரெய்லர் ஆல்சோ ரியலி ஒர்க் வெரி வெல். ட்ரெய்லரு, அந்த டீசர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இது இருக்கும். பட் அதுக்கப்புறமா அண்ட் சிவாலாம் வந்து நைட் 9 மணிக்கு தூங்கிடுற பையன். அவனை எவ்ரி நைட் பிடிச்சி நைட் ஃபுல்லாக நீ முழிச்சிட்டு இருக்கணும். ஒரு 12-1 மணிக்கெலாம் அப்படியே அவனுக்கு தூக்கம் சொக்கோ. சிவா வா, சிவா வந்துட்டு போட்டு அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அப்படி படம் எடுத்தது. ஸோ அவனுக்குலாம் வந்து அது ஒரு நம்ம அவ்வளோ பண்ணோமே, தென் வை டிட்ன்ட் இட் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு அந்த ஒரு ஐ மீன் எங்களுக்கும் ஆமாம், ப்ரொடியூசருக்கும் ஆமாம், why didn't it pull in the people அப்படின்னு. And then you try to make logical sense out of it, and after a point வந்து அதுக்குன்னு ஒரு சென்ஸ்லாம் கிடையாது. ஏன் படம் ஓடுது ஓடாமல் இருக்கிறதுலாம் வந்து நம்ம வந்து புரியவே புரியாது. அந்த டைமில் ஜனங்க நினைக்கிறதும் ஒன்றா இருக்கணும். அது இல்லைன்னா இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும். ஒரு திருவிழா வந்து ஒரு முக்கியமான பார்ட், சுழல்லையும் சரி சுழல் 2லையும் ஒரு முக்கியமான ப்ளே. கிட்டத்தட்ட அது மெட்டஃபரிக்கலாகவும் ப்ளே ஆகுது, ஒரு லேயராகவும் இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதையும் அதுதான் டினோட் பண்ணும். அந்த ஒரு ஃபெஸ்டிவலை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் இந்த கதைக்கு, அதாவது அந்த கதையோட ஓட்டத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல, அது எப்படி நீங்கள் கிராக் பண்ணுறீங்க? ஒன் வந்து எங்களுக்கு வந்து த பேஸ் ஸ்டோரி இருந்தது. பட் ஒன்லி ஆஃப்டர் இந்த மயான கொள்ளைன்னு அந்த ஃபெஸ்டிவல் பற்றி எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கு வந்து அந்த வேற ஒரு கலர் ஒன்று வந்தது. அது வரைக்கும் we were not moving it forward.
இது வந்ததுக்கு அப்புறம் தென் எவ்ரிதிங் ஃபெல் இன்டு பிளேஸ். இதுதான் ஏன் நம்ம தேடிட்டு கதையில இருந்த X Factor வந்துட்டு அப்படின்னு. கதை நல்லா இருக்கு, பட் ஏதோ ஒரு நிறையா வந்துட்டு ஒரு த்ரில்லர் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு கிரைம் ஸ்டோரி இருக்கும், அதை தாண்டி ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எலிமெண்ட் மாதிரி இருந்தது. அப்போ இது பார்த்த உடனே வந்துட்டு இது பர்ஃபெக்டாக செட் ஆகுதுன்ற ஒரு இது வந்துச்சு. சீசன் 2ல வந்து ஆக்சுவலி அந்த ஃபெஸ்டிவல்லேருந்து தான் வந்து நிறைய மேட்டர் ஆரம்பிச்சது. ஸோ இந்த குலசேகரப்பட்டினம் தஷேராவில் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது அதோட ஒரு வேற ஒரு ஐதீகம், வேற ஒரு மித்து ஒன்று, அதோட பேஸ் மித்து வந்து எங்களுக்கு ரிசர்ச்சில் வந்தது. அது நிறையா பாட்டில் இருக்குது. அவங்களோட அங்கே போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது அவங்க அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க சொன்ன கதைகள், அதை வச்சு இந்த அஷ்டகாலியோட அந்த கதை ஒன்று வந்தது. ஸோ மற்றது எல்லாமே ஸ்டார்டட் ஃபார்மிங் அரவுண்ட் அந்த அஷ்டகாலியோட ஸ்டோரி. அண்ட் அதில் வந்து அந்த வேஷம், தென் அந்த வேஷத்தை கடைசியில் என்ன பண்ணுவாங்க, இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனேயும் இதுதான் நம்மளோட கிளைமேக்ஸ்னும் தெரிய வந்தது. இந்த ஃபெஸ்டிவல் வந்து அந்த சிறுதெய்வம் பேஸ் பண்ண ஃபெஸ்டிவலாக இருக்கணும். இட் கெனாட் பி திவாலி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் தாண்டி இது வந்து நம்ம ஊரில் வந்து சிறுதெய்வம் ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். பிரம்மா எப்போவுமே சொல்லுவார், அது வந்து சிறுதெய்வம்னு நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோமோ இல்லை, செஞ்சுரிஸ் அகோ அவங்க வந்து தே மைட் ஹவ் பீன் அந்த ஊரில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரியம் பண்ணி அவங்க வந்து சிறுதெய்வம் ஆயிட்டாங்க. அது வந்து ஊரை காப்பாற்றி இருக்கலாம். இல்லைன்னா இந்த முத்தாரம்மன் கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து இந்த அம்மை போடுவோம்ல, முத்தாரம்மன் வந்து அது அவங்க பிளஸ் பண்ணாங்கன்னா அது அம்மை போடுறது போயிடும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கதை ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிறுதெய்வம் பேஸ் பண்ண கதை தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். இது வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு நம்ம கல்ச்சுரலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு நம்மளுடைய வந்துட்டு கல்ச்சருக்கு. ஸோ அந்த இதையும் வந்துட்டு நம்ம த்ரில்லரையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் வந்துட்டு சுழலோட ஐடியா. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் வந்து ஒரு மெயின் விஷயமே யார் அந்த கல்ப்ரிட் அப்படின்றத கேட்ச் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். பொதுவாகவே எல்லா இன்வெஸ்டிகேஷன், இப்போது மலையாள படங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே வந்து ஆடியன்ஸே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அப்படின்னா கண்டிப்பாக இவன் கிடையாது. ஸோ என்ன தான் வந்து அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் இவர் தான்ப்பா பண்ணியிருக்காருன்னு எல்லா ப்ரூஃபும் இருந்தாலும் இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, வேற ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் இருக்காரு. இப்போ நீங்கள் சுழல் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, சுழல் 2 எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட க்ளோஸாக ட்ராவல் ஆகிற ஒருத்தர் தான் கடைசியில் வந்து ஒரு ஆன்டகனிஸ்டாக காட்டப்படுதுல்ல. இது வந்து ஃபார்மட்டாகவே வந்து ஒரே ஃபார்மட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது எப்படி? ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் பீப்புள் ஆர் ஓவர் எக்ஸ்போஸ் டு இந்த மாதிரி த்ரில்லர் கண்டென்ட். அதனால தான் வித் சுழல் 2 ஆல்சோ இல்லை, even if you know after the first episode itself what your ending is going to be, Suzhal 2 வந்து is not dependent on that. ஏன்னா Suzhal 2 ஓட climax is not about unveiling the criminal. அது இன்ஃபேக்ட் 7th episode end 8th episode பிகினிங்லேயே நடந்துருது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். ஏன்னா the story is connected with அந்த திருவிழா. அந்த திருவிழாவோட மித்துக்கும் இந்த அஷ்டகாலியோட மித்துக்கும் இருக்கிற கம்ப்ளீஷன் தான் வந்து மெயின் கதை. திஸ் வாஸ் த கான்ஷியஸ் டெசிஷன். ஏன்னா இப்போது இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி த்ரில்லர் மிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போதில்ல, அது வந்து சின்ன வயசில், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, நாங்கள் இப்படிலாம் செகண்ட் கெஸ் பண்ணுவோம். லைக் இது நம்மளுக்கு தெரிஞ்சதுப்பா, இது இந்த படம் மாதிரி, இது அந்த படம் மாதிரின்னு. இப்போ வந்து நாங்கள் வந்து அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. என்ன கதை சொல்கிறாங்களோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை லூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண அந்த கதை அன்ட்ராவல் ஆகுறது. ஓகே, இது ஒரு லீட் கொடுத்து போய் அதுக்கப்புறம் அது இது ஆகுது, அந்த பியூட்டி நம்ம வந்துட்டு பயங்கர ஆர்வக்குள்ளாராக யோசிச்சு. இல்லை, நாங்களும் அப்படி தான் இருந்தோம். நாங்கள் பிறந்ததே வந்து காட்ஃபாதர் பார்த்துட்டு தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாம் குவிண்டன் டாரண்டினோ அண்ட் கை ரிச்சி படம் பார்த்து தான் வந்து எங்களோட உலகமே தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நாங்களும் இருந்திருக்கோம். இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. நீ கதை சொல்கிறியா, நான் வந்து காது கொடுத்து கேட்பேன். நீ சொல்கிற கதையை நான் உட்காந்து செகண்ட் கெஸ்லாம் பண்ணிட்டு போய்ட்டுருல. சினிமா நானும் பார்த்துருக்கேன், 50 வருஷம் ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமாவை நானும் பார்த்துருக்கேன். அது கிடையாது, நீ சொல்கிறது தான் கதை அது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த மோடில் தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து என்னென்னா, ஆர் நார்மல் ஆடியன்ஸ் ஆர் ஸ்டில் திங்கிங் திஸ் வே. நம்ம எங்கேயோ வந்து வி ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் a certain section of the audience. அதில் வந்து நம்ம மெயின் ஆடியன்ஸ் விட்டுடுறோமோ? Why are we not able to pull people to theaters? Why are we not able to pull people to OTT?
நம்ம அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து கதை சொல்கிறோமா இல்லைன்னா நம்ம வந்து 4 பேர் சோஷியல் மீடியாவில் போடுறவங்களுக்கு கதை சொல்கிறோமான்னு ஆயிடுச்சு. ஸோ அது we'll have to start becoming careful about it. And it's natural progression. நீங்கள் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னால இந்த ஃபெஸ்டிவலுக்கு எடுக்கிற படங்கள் இருக்கும்ல, அது மூவிங் த சினிமேட்டிக் ஆர்ட் ஃபார்வர்ட், அதில் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு நேரட்டிவ் டெக்னிக் இப்படி தான் ஆரம்பிச்சுது. இப்போ முக்கால்வாசி ஃபெஸ்டிவலில் வர படம் எங்களுக்கு பார்க்கவே முடியலைங்க. இது லைக் நாட் வாட்சபிள். அது யாருக்காக எடுக்கப்படுறது? அந்த ஃபெஸ்டிவலுக்கு வர ஒரு 2000 பேர், அதை பற்றி எழுதுகிற ஒரு 200 பேர், இவங்களுக்காக எடுக்கிற படங்கள் ஆயிடுச்சே தவிர அது வந்து ஆக்சுவலாக சினிமேட்டிக் கிராஃப்டை புதுசாக ஏதாச்சும் சொல்கிறாங்களா? இல்லை. ஸோ லைக் ஐ மீன் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஃபெஸ்டிவலில் வர படங்கள் தான் வந்து ஒரு அப்படியே டெக்னிக்கலி ஆர் இமோஷ்னலி ஆர் நேரட்டிவ்லி ஏதோ ஒன்று பயங்கரமாக ஒன்று பண்ணி that will then become the standard. I mean, like for example, கோதாதோட ஒரு படம் இருக்கு, Breathless. ஸோ இது வந்து 1960s வந்த படமும் என்னமோ. It did very well in the festival circuit. It's one of those very acclaimed films. அதில் வந்து இந்த ஜம்ப் கட்டோட டெக்னிக் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வாஸ் யூஸ்ட் இன் சினிமா. அதாவது ஒரு ஷாட் அப்படியே எடுத்துகிட்டு போகிறது, அவர் என்ன பண்ணாருன்னா இது ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நடுவில் ஒரு பிட்டை தூக்கிடுவார். ஸோ நடக்கும்போது இப்படி நடந்துட்டு போய்ங்க, கட் பண்ணால் இப்படி போயிட்டுருக்கோம், கட் பண்ணால் இங்கே போயிட்டுருக்கோம். அதுதான் ஜம்ப் கட்டு. 20 years later MTV வந்தபோது, மியூசிக் வீடியோஸ் வந்தபோது இந்த ஜம்ப் கட் became very common. இப்போ எவ்ரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் we do இல்லை, the jump cut is used. அது வந்து we don't need the continuity in action for people to understand. ஸோ இப்போ வந்து அடிக்க வரான்னா அவன் அப்படியே ஓடி வருவான், நீங்கள் இந்த ஃப்ரேமை கட் பண்ணி தூக்கிடுவீங்க. ஏன்னா அந்த ஜம்ப் கட் வரும்போது இல்லை உங்களுக்கு பிரெயினில் வந்து அது டக்குன்னு ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்கும்ல, that gives you a jerk. அது we intentionally use it very commonly now. But it started with Breathless. அந்த படம் அது வந்துட்டு அந்த டைரக்டர் வந்துட்டு அவங்க எல்லாம் ஒரு குரூப் படம் இப்பெல்லாம் சரியே இல்லைப்பா. அது வந்துட்டு யூரோப்பியன் சினிமா, ஐ மீன் ஃப்ரெஞ்ச் டைரக்டர், அவங்க எல்லாம் கிரிட்டிக்ஸ். ஸோ கிரிட்டிக்ஸ்லாம் வந்துட்டு வரதே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க ஐ மீன் அது அதில் வந்து அந்த டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர்ஸ் ஆகி அவங்க படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி இது நடக்கிறது வந்து இல்லை, we are not seeing it in the large festival films, the films which get that kind of critical acclaim. அந்த மாதிரி படத்தில் வந்து ஓகே, ஸோ ஓகே வெரி குட், பட் இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப், அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒன்று வரும் இல்லை. வை? பிகாஸ் இப்போ படம் யாருக்காக எடுக்கிறாங்க ஆர் என்னத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்கன்னு அந்த ஒரு ஐடியா வந்து எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. இப்போ வந்து the most innovative work வந்து is happening in short films, which you will see on YouTube and on other இந்த மாதிரி வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸில். ஏதாவது ஒன்று பார்த்துட்டு யோ எப்படியா பண்ணாங்க. ரீல்ஸில் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று ரீசெண்டாக ஒன்று பார்த்தோம், லைக் ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஷூட் பண்ணதை வந்து நாங்கள் திருப்பி போட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இட் இஸ் டன் இன் ஒன் ஷாட், பட் எப்படி கேமராவை அப்படி மூவ் பண்ணாங்க அப்படின்னு. இட்ஸ் நாட் யூசிங் தட் போல்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, ஏதாவது சிம்பிள் ஃபோன் கேமராவில் வச்சு, பட் எக்ஸாக்டாக அந்த மோமெண்ட்டுக்கு த மூமெண்ட் வாஸ் தேர். ஸோ இதுதான் உட்காந்து எப்படி அதை ஷூட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் இனோவேஷன். இந்த இனோவேஷன் வந்து யாருக்காக பண்ணாங்க? அவங்க வந்து அவங்களோட ஜாய்க்கு பண்ணாங்க. இதை பார்த்து கொஞ்சம் வியூவர்ஷிப் வரணும்னு அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி அன் இனோவேஷன். இது எங்கேயோ நம்ம சிஸ்டம்லேருந்து மிஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓவரால் ஐ எம் சேயிங் வேர்ல்டு வைட், நாட் ஜஸ்ட் இன் இந்தியா ஆர் ஜஸ்ட் இன் த US. வேர்ல்டு வைடு இது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ரைட்டராக இருக்கும்போது நீங்கள் டைரக்டராகவும் நிறைய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இதில் ஒரு பெரிய டவுட் என்னென்னா, இந்த சுழல் 2க்கு வந்து ரைட்டர்ஸ் நீங்கள், அதை டைரக்ட் பண்ணவங்க பிரம்மா அண்டு சர்ஜுன், இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. நீங்களே அதை டைரக்ட் பண்ணியிருக்கலாமே. கொலாபரேஷன் வந்து குட் தான், நான் ஹெல்த்தியான ஒரு வே தான், பட் அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலி சீசன் 1ல என்னன்னா நாங்கள் தான் டைரக்ட் பண்ணுறதா. அது ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு கதை ஆசாசியாக எழுதுனது நாங்கள் டைரக்ட் பண்ண மாதிரி தான். அதில் வந்துட்டு ஒன்றுமே சந்தேகமே இல்லை. அப்போ ஹிந்தியோட கமிட்மெண்ட் இருந்துச்சு, ஹிந்தி விக்ரம் வேதா கமிட்மெண்ட். ஸோ அதை முடிச்சுட்டு வரோன்னோம். அமேசானில் தான் அதுதான் எழுதிட்டீங்க, இது வந்து எல்லாமே பக்காவா, லைக் எவ்ரி திங் இஸ் தேர், நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போய் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் உங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸ்டோரி போர்டு மாதிரி நீங்களே பண்ணிடுவீங்க. ஸ்டோரி போர்டு ஆக்சுவலி நாங்கள் அது அவ்வளோவா நம்பர் இல்லை. அது வந்துட்டு
இப்போ ஏதாவது ஆக்ஷன் சீக்வென்ஸ் அது மாதிரி இல்லைன்னா சிஜி இன்டென்சிவா ஏதாவது இருந்ததுன்னா நீங்க மல்டிபிள் லேயர்ஸ் ஷூட் பண்ணணும்னா மட்டும்தான் வி டு ஸ்டோரி போர்ட். இல்லைன்னா அது ஒரு ஆர்கானிக் இது போயிடும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்க அண்ட் ஒரு ட்ராமா ஷூட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் ரொம்ப ஸ்டக் ஆயிடுவீங்க. ஆடு ஷூட் பண்ணுற மாதிரி ஆயிரும், அந்த ஒரு பிளாஸ்டிக் ஆயிரும். ஸோ அந்த ஆர்கானிக் ஃபீல் வராது. ஸோ அன்லெஸ் இட் இஸ் ஆக்ஷன் ஆர் பயங்கர சிஜி இன்டென்சிவ் தான் வி டோன்ட் டூ. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரியேட்டர் சொல்லி நான் கேட்குறேன், we don't believe in ஸ்டோரி போர்ட். I don't think most people they'll say யா ஸ்டோரி போர்ட் பண்ணனும்னு பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க என்ன எங்களோட பேசிக் வந்து நாங்க அட்வர்டைசிங்ல இருந்தோம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அட்வர்டைசிங்ல இருந்தோம். அட்வர்டைசிங்ல வந்து இப்போ ஒரு ஆட் வருதுன்னா 30 செகண்ட் ஆட்னா இல்ல, அது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து 2 செகண்ட்ஸ் இதுக்கு வந்து 3 செகண்ட்ஸ்னு டைம் பண்ணிட்டு அதை வச்சு தான் போய் ஷூட் பண்ணுறது. ஸோ என்ன ஃப்ரேமில் இருக்கோ அது எக்ஸாக்டாக நம்ம போய் ஷூட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இதில் நிறைய அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம், அது வந்து ஏஜென்சியில் அப்ரூவ் பண்ணுவோம், ஏஜென்சியில் கிளைண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, கிளைண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும். கிளைண்ட்டுக்கு வந்து இந்த பொம்மை புரியலன்னா அனிமேட்டிக்ஸ்னு ஒன்று பண்ணுவோம், விச் இஸ் லைக் ஸ்டோரி போர்ட் மாதிரி, பட் அது ஒரு மூமெண்ட்டோட ஆடியோடலாம் போட்டு அனிமேட்டிக்ஸ்னு ஒன்று பண்ணுவோம். இதெல்லாம் போய் அப்ரூவ் பண்ணிட்டு வந்தால் தான் வந்து நம்ம ஷூட்டுக்கே போக முடியும். அப்படி தான் நாங்கள் அட்வர்டைசிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தோம். சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது தேவையே இல்லைன்னு தோணுச்சு. ஒன்று வந்து என்னென்னா, ஹவ் யூ டைரக்ட் அ சீனில் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் ஃப்ரேம்ஸ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்டர்ஸ், இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பீப்புள் ஹூ ஆர் பர்ஃபார்மிங். ஸோ இப்போ ப்ராசஸ் வந்து என்னென்னா, இப்போ இதுதான் இப்போது நாங்கள் டிஓபியோட இப்போ டெக் ரெக்கின்னு சொல்லுவோம். ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஓபியோட போயிட்டு இந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறோன்னா இப்போது வந்து இங்கேருந்து இங்கே ஏடிஸை வச்சுட்டுல கொரியோகிராஃப் பண்ணுவோம். ஆக்டர் இங்கேருந்து வருவாங்க, இங்கே உட்காருவாங்க, இங்கே நிற்பாங்க, இப்படி பேசுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு. ஸோ எந்த ஆங்கிள்ஸ்லேருந்து ஷூட் பண்ண போகிறோன்னு மட்டும்தான் வி நீட் டு ஃபிகர் அவுட், பிகாஸ் அதுக்கு வந்து லைட்டிங் ஹேஸ் டு பி டன். இல்லை இப்போ இந்த ரூமில் வந்து நீங்கள் 3 ஆங்கிள் ஷூட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணணும், இந்த ஆங்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணணும், தென் இந்த ஆங்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணணும். இது வந்து டிஓபியோட ஆர்ட் டைரக்டரோட பேசிட்டோம்னா அதுக்கு செட்டப் வந்து பண்ணிடும். தென் வென் யூ ஒர்க்கிங் வித் ஆக்டர்ஸில் இட் இஸ் அபவுட் ட்ரைங் டு கெட் த ட்ரூத் அவுட் ஆஃப் தெம்ல, அந்த வந்து ஒரு ரியாலிட்டி அவங்கக்கிட்டேருந்து வரணும். இல்லை ஸோ அதுக்கு தான் யூ பிளேஸ் த ஷார்ட்ஸு, அதுக்கு தான் யூ மூவ் த கேமரா. நீங்கள் ஒரு மூமெண்ட்டை ஹைலைட் பண்ணணுன்னாலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் லெவலில் வந்து வி டூ வாட் இஸ் கால் மார்க்கிங். ஸோ அது வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பேஜ் இருக்குனால சரி வைட் ஷாட்டில் வந்து இது வரைக்கும் கவர் பண்ணுறோம், தென் மிட் ஷாட்டில் இங்கேருந்து இது வரைக்கும் மிட் ஷாட்டில் லைனிங் தி ஸ்கிரிப்ட், தென் இந்த பிட்டு வந்து இந்த டயலாக் வந்து க்ளோஸில் வேணும் அப்படின்னு மார்க் பண்ணிடுவோம். ஸோ இட் வில் பி பேசிக்லி எது வைட்ஸில், எது மிட்ஸில், எது க்ளோசஸில், எது வந்து ட்ராக்ல, லைக் இதில் வந்து மூவ்மெண்ட் இருக்கா, அது ட்ராக்கோ ஜிப்போ கிரேனோ ஸ்டெடி கேமோ, இது வந்து 2 பேர் நடந்துட்டு பேசிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டெடி கேம் தேவை. இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுவோம். பிகாஸ் திஸ் இஸ் ப்ரொடக்ஷன் நீட்ஸ் திஸ். இப்போ வந்து அன்னைக்கு வந்து ஸ்டெடி கேம் கூப்பிடணுமா, கிம்பிள் கூப்பிடணுமா, கிரேன் கூப்பிடணுமா, ஜிப்பு கூப்பிடணுமான்னு அப்படின்னு பேஜில் இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். அண்ட் கவரேஜும் என்னஃபா இருக்கா, லைக் வந்துட்டு இதில் வைடில் வேணும், இது இந்த டயலாக் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ அதுக்கு பஞ்சப் பண்ணுறதுக்கு ஒரு மிட் வேணும், அதுக்கப்புறம் இன்னும் ஹைலைட் பண்ண ஒரு க்ளோஸ் வேணும். ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருவோம். அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டோரி போர்ட் போட்டிங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் ஆயிரும். நிறைய டைம் வந்து லைவ் லொக்கேஷனில் ஒரு மேஜிக் நடக்கும். லைக் வந்துட்டு சன் இப்படி வரும், இது வரும், லைக் ஏதோ ஒரு சீனரி மாறும், அது ஒன்று. அண்ட் ஆக்டர்ஸும் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒரு மாற்றுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ரூம்லேயே நம்ம ஷூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து என்ட்ரி கொடுத்து வந்து இங்கே வந்து இவங்க இந்த நின்று இது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது ரொம்ப மெக்கானிக்கல் ஆயிரும். ஸோ அவங்க வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு இந்த மூடு இருக்குது, அங்கே ஒரு பூனை இருக்குது, நான் அதை வந்து பெட் பண்ணிட்டு வரேன், அப்படி ஒரு இது ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு ஓப்பனாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் வில் ஹேப்பன். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டோரி போர்ட் வி டோன்ட் டூ. ஃபஸ்ட்டு கேள்விக்கு வரது வந்துட்டு, ஸோ நாங்கள் அப்போ வந்துட்டு அமேசான் சொல்லும்போது ஐயோ நாங்கள் அது வந்துட்டு எங்கள் குழந்தை அது எங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு அது பண்ணோம். தென் யோசிச்சோம் பார்த்தா இன்டர்நேஷ்னலாக நிறையா இந்த மாதிரி லைக் எஸ்பெஷலி இந்த சீரீஸ் ஃபார்மேட்டில் யூ டூ தட். லைக் ஒரு ஷோ ரன்னர் கிரியேட்டர்னு ஒருத்தர், தென் யூ ஹாவ் டைரக்டர்ஸ். ஸோ அந்த இது பார்த்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு, தென் லக்கிலி லைக் வந்துட்டு இப்போ பிரம்மா நானுச்சரன் ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணாங்க. ஒரு மாதிரி சிங்க் இருந்தது. லைக் நம்ம எப்படி ட்ராமாவை எப்படி பார்ப்போம், வேர்ல்ட் வியூ எப்படி இருக்குது, அண்ட் அவங்க கதையும் படிச்சுட்டு நாங்கள் நிறைய பேசினோம். ஸோ அதனால் எப்படின்னா வந்துட்டு இப்போது ஒரு ஓவரால் ஒரு யூனிவர்ஸ்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கதை யூனிவர்ஸ் இருக்குல்ல, லைக் அவங்களும் படிச்சுட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க உள்ளே வந்துட்டு ஸோ எல்லாத்துக்கும் புரியும் சுழலோட உலகம் இது தான், இதில் வந்துட்டு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஆனால் இது கிடையாது,
அந்த இது புரியும். அந்த ஒரு புரிதல் வந்துட்டு நான் இந்த நம்ம லொக்கேஷன்லாம் பார்க்குறது, லைக் அப்போது ஸ்டேஜிங் பற்றி பேசுறது, ஸோ அது எப்படி ட்ராமா பிச்சிங், ஸோ அது எல்லாமே வந்துடும். அண்ட் ஒரு ஃப்ரெஷ் கேரக்டர்ஸ் வரும்போதும் இல்லை, லைக் ஒரு மெயின் கேரக்டர்ஸ் வரும்போது அவங்க பிச்சிங் அன்னைக்கு நாங்கள் இருப்போம் ஃபர்ஸ்ட்டு, ஐ மீன் டெஃபினட்டாக. ஸோ அதெல்லாம் இருந்துட்டு அண்ட் இப்போ வந்துட்டு எங்களுக்கு இந்த ஃபார்மேட் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் அந்த டைரக்டர்ஸ் ஆல்சோ அவங்களுடைய பெரிய கிரெடிட்டும் இருக்குது. இப்போ சர்ஜுன் இப்போ செகண்ட் சீசனில் வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் வே ஆஃப் ஒர்க்கிங், எஸ்பெஷலி இந்த. ஸோ வந்துட்டு ஒரு கலரும் வரும். நீங்கள் வந்துட்டு இப்போ பிரம்மாவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் கல்ச்சுரல் சென்ஸ் இருக்குது, அது ஒரு இது வருது. அண்ட் இப்போ சர்ஜுன் இஸ் ஆல்சோ வெரி டெக்னிக்கலி சாவி. ஸோ வந்துட்டு அந்த ஒரு சிங்கிள் ஷாட் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம், ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆல்சோ வி ஸ்டார்டட் லைக்கிங். எங்களுக்கு ஆக்சுவலி இது ரொம்பவே செட் ஆகுது டு ஒர்க் வித் அதர் டைரக்டர்ஸ் ஆன் தீஸ் ஷோஸ் மாதிரி. அண்ட் வி ஹாவ் அவர் ஃபீச்சர் ஃபிலிம், நோ, ஸோ லைக் அது தட் வில் பி டைரக்டிங். அந்த டைரக்டிங்கோட பக்குக்கு வந்து அது இருக்குது. ஸோ that will happen soon. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மலையாளம் ரைட்டர்ஸ் நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி நிறைய பாண்டிங் இருக்கும். பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 1 or 2 people we know. எனக்கு என்னென்னா அங்கே இருக்கிற அந்த ரைட்டிங் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அவங்களும் அதே த்ரில்லர் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த த்ரில்லர்லேயும் நிறைய வேரியேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்னொன்று டெரைனாகவே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது வந்து ஒரு ரைட்டிங்கோட கம்பைன் ஆகி நிறைய புது புது கதைகள் வந்து அந்த டெரைன் வழியாக அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ரைட்டிங் ஸ்டைலுக்கும் இங்கே இருக்கிற ரைட்டிங் ஸ்டைலுக்குமான வேரியேஷன்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? There is a huge cultural variation in the way அங்கே இருக்கிற சினிமாக்கும் இங்கே இருக்கிற சினிமாக்கும். அதே மாதிரி தான் தமிழுக்கும் தெலுங்குக்கும் இருக்குது. அண்ட் ஹோல் ஆஃப் சவுத்துக்கும் வர்சஸ் ஹிந்தி. இப்போ என்னென்னா தெர் இஸ் ஜஸ்ட் திஸ் ஒன் ஃபேசினேஷன் ஃபார் மலையாளம் சினிமா, அங்கே பண்ணுறது எல்லாமே கோல்டு அப்படின்னு. ஐ திங்க் அது நீங்கள் நிறைய படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு எக்லேமார் ஒரு ஃபியூ படம் தாண்டிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு 10 வந்துச்சுன்னா ஒரு 2-3 நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரேஷியோ தான். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே மட்டும் புதுசாக கதை வருது அந்த இது கிடையாது. பிச்சிங் வைஸ் வந்துட்டு அவங்க இது டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி வந்துட்டு நான் நிறையா பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எப்போவுமே வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவோன்னா, இது தமிழில் தேட்டரிக்கலாம்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை அப்படி. அது வந்துட்டு இஸ் பெட்டர் தேன் தமிழ்ன்றதுல வந்துட்டு எங்களுக்கு பெருசாக இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஊருக்கு ஆர் இஸ் இட் லெஸர் தேன் தமிழும் கிடையாது, அது ரெண்டுமே கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு just ஒரு 3 weeks back I was talking to somebody from the Kerala film industry. அவர் வந்து அப்படியே நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு அப்படியே மாற்றி சொல்கிறார். இங்கே ஒரு ஸ்கிரிப்டும் ஒழுங்காக வர மாட்டேங்குது, தமிழில் தான் நீங்கள் ஏதோ புதுசாக பண்ணிகிட்ருக்கீங்க சினிமா பற்றி, ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பற்றி. அவர் வந்து ஒரு 2-3 படம் சொன்னார். அந்த 2-3 படம் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற தியேட்டருக்குலாம் நல்லா பண்ண படம், சின்ன படம் விச் ஹவ் டன் வெல் கணக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி கதையெல்லாம் மலையாளத்தில் வரவே மாட்டேங்குது. இங்கே திருப்பி அதே இன்வெஸ்டிகேஷனு, அதே க்ரைமு, அதே மாதிரி தான். நானும் ஸ்கிரிப்ட் தேடி பார்த்துட்ருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். சொல்றேன் இல்ல அவங்க இந்த இது வேற இல்ல, இவங்க ஸ்ட்ரைக் போறாங்கல்ல, வந்துட்டு ஏதோ பெரிய லைக் வந்துட்டு ஏதோ 800 crores லாஸ் அப்படின்னு. ஸோ வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரியா மேலோட்டமா வந்துட்டு அவங்க ஏதோ வந்துட்டு ஆக்டர்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ வந்து தமிழ் வந்து 200 படம்னா அங்கே வந்து ஒரு 120 படம் 130 படம் கேரளாவில் வருது. தெலுங்குலேயும் வந்து ஒரு 200 படம் வரும், கன்னடாவில் வந்து ஒரு 100 படம் வரும்னு வச்சுங்களேன். எல்லாத்துலேயும் ஹிட் ரேஷியோ வந்து அந்த ஒரு 3 படம் 4 படம் தான். அந்த 3 படம் 4 படத்தை வச்சு யூஆர் திங்கிங் தட் தேர் டூயிங் வெல். அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு 3 படம் 4 படத்தை வச்சு தமிழில் வந்து சூப்பராக கண்டென்ட் வந்துட்டுருக்குன்னு. தெலுங்குல நீங்கள் ஹைதராபாத்தில் போய் பேசுனீங்கன்னா தமிழில் இருக்கிற மாதிரி மலையாளத்தில் இருக்கிற மாதிரி இங்கே வர மாட்டேங்குதுன்னு. இங்கேருந்து வந்து ஏப்பா புஷ்பா என்னப்பா அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, புஷ்பா 2 என்னப்பா 1000 கோடியை தாண்டிடுச்சு. ஹிந்தியில் போனால் சவுத் ஃபிலிம்ஸுங்கிறாங்க எல்லாரும். அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைடுன்னு சொல்லுவாங்கல்ல. தட் இஸ் இக்கரை பச்சை, அது வந்துட்டு தெளிவாக அதுதான். ஆனால் இங்கே என்னன்னா எல்லாமே வெந்து தனித்த காடாக தான் இருக்கு. பொதுவாக வெப் சீரிஸில் வந்து அந்த மிஸ்ட்ரி, அந்த த்ரில்லர் இதுதான் நிறைய ஒரு டாமினேட் பண்ணுது. அதுதான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸே டாமினேட் பண்ணுது. இது இல்லாமல் ஒரு லவ் இல்லை ஒரு லைட் ஹார்ட்டடாக இருக்குமா, பண்ண முடியுமா? ஆக்சுவலி பண்ணலாம். ஆக்சுவலி அவங்களும் நிறைய கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு எங்ககிட்ட கேட்குறது ஏதாவது லைட்டர் கான்டென்ட் எடுத்துட்டு வாங்க, ஏதாவது வந்துட்டு எங்ககிட்ட வந்து ஒரு லவ் ஸ்டோரி கேட்குறாங்க, ஒரு ஹார்ட் கோர் ஒரு லவ் ஸ்டோரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. எங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரிக்கு ரொம்ப தூரம் அது எழுதவே வராது நம்மளுக்கு. லைக் அதாவது
மெயின் கான்ஃப்ளிக்டே லவ் தானா, ஏய் இதில் என்னப்பா கான்ஃப்ளிக்ட் இருக்கு, பேசி 10 நிமிஷத்துக்கு மேலே எபிசோட் மூவ் ஆகாதே அப்படின்னு அது இப்போ எதிர்பார்க்குறாங்க. அது நிறைய கேட்குறாங்க. நீங்கள் கேட்டது எல்லாமே காமெடி, ஃபேமிலி ட்ராமா, லவ், இதெல்லாம் வந்து ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் த ஸ்டோரி. என்னன்னா இட் பிகம்ஸ் வெரி ட்ரிக்கி டு ரைட் தோஸ். எப்படி நீங்கள் வந்து அந்த கதையை எப்படி மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எப்படி அதில் ஒரு திருப்பம் வரணும், நீங்கள் எப்படி 6 எபிசோடு 7 எபிசோடுக்கு அதை சஸ்டெயின் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னலாகவே பார்த்தீங்கன்னாலும் வெரி ஃபியூ ஆஃப் தோஸ் ஸ்டோரிஸ் ஹேப்பன். டெலிவிஷன் இருக்கு இல்லையா, அது வேற. இப்போ வந்துட்டு ஒரு காமெடி சீரிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமானா டெய்லி சாயங்காலம் 7:30 மணிக்கு டிவி போடுறோம், அது வரும். அது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி அது போயிட்டே இருக்கும். இது வந்துட்டு அந்த ஸ்பேஸ்லையும் இல்லை. இல்லைன்னா நீங்கள் இப்போ போய் படம் பார்க்குறீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு சிரிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், வரோம். இது 2 ஸ்பேஸில் இல்லை. நீங்கள் வந்துட்டு இது ஒரு 8 எபிசோட்ஸ், அதனால நீங்கள் அந்த கேரக்டரோட ஃபுல்லாக அப்படி லைக் டிவியில் பார்க்குற மாதிரி அவங்களோடையே நம்ம வாழ்ந்து அந்த இது கிடையாது. அதுக்கு கதை சஸ்டெயின் ஆகணும்ல. ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்னு உங்களுக்கு தோண வைக்கணும்ல. அதில் ஒரு மிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிளாட்டில் ஒரு இது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு திருப்பியும் அது பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு இது அப்புறமா கூட பார்த்துக்கலாமே, பிடிச்சா கூட இல்லை, இது அப்புறமா கூட பார்த்துக்கலாமே, இதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்டு எங்களுக்கு வந்துட்டு பர்சனலாக நாங்கள் ப்ரொடியூஸும் பண்ணுறோம் இல்லையா, ப்ரொடியூசர்ஸாகவும் இப்போ ஜட்ஜ் பண்ணுறதும் லைக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வருதுன்னா அதை ஜட்ஜ் பண்ணுறதும், இப்போ அது காமெடி லேண்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 8 எபிசோடுக்கு வந்துட்டு லேண்ட் ஆகி அது வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அந்த பிளாட்லேயும் இது இல்லைன்னா அது கொஞ்சம் வீக் ஆயிரும். ஸோ அதனால் எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் தட் இஸ் பெட்டர் வே. இன் சுழல் 2 நாங்கள் வந்து தி இன்வெஸ்டிகேட்டிவ் போர்ஷன் வந்து நிறையவே கம்மி பண்ணியிருக்கோம் கம்பேர்ட் டு சீசன் 1. ஏன்னா இப்போ சீசன் 1 பண்ணும்போது தமிழ் அவ்வளோ இல்லை. பட் இன் திஸ் பீரியட் ஆஃப் 2 இயர்ஸில் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் கூட நிறைய இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமாஸ் வந்துருச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுலேருந்து என்ன க்ளூ வருது, அந்த மாதிரி மேட்ரு வந்து வேறு வேறு வகையில் வந்திருக்கு. So like it was a conscious decision that the Suzhal 2 vandilla must not rest on the investigation. போலீஸ் ப்ரொசீஜராகவே மட்டும் போகக்கூடாது, ஏன்னா அதுவும் நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த போலீஸ் ப்ரொசீஜர் போர்ஷனை கம்மி பண்ணிக்கலான்றது தான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ இதில் வந்து the concentration was on the 8 girls-ஓட ட்ராமா. அதோட ட்ராமா தான் வந்து drives the story forward. சர்க்கரையோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு கிரைம் நடந்திருக்கு, அதை சால்வ் பண்ணணும். தட் இஸ் 1/3 ஆஃப் த ஸ்டோரி. த அதர் 1/3 ஆஃப் த ஸ்டோரி இஸ் இந்த நந்தினியோட ஜெயில் போர்ஷன். த ரிமைனிங் 1/3 ஆஃப் த ஸ்டோரி இஸ் இந்த 8 கேர்ள்ஸோட ஆர்க் என்னன்னு. ஸோ இது மூணுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து சுழல் 2. ஸோ நீங்கள் சுழல் 1ல் வந்து எவ்ரி திங் வாஸ் அபவுட் த இன்வெஸ்டிகேஷன் மாதிரியான. எங்களுக்கு வந்து there was a conscious decision that investigative dramas நிறையா வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து அதை இது பண்ணிவிட்டு இந்த ஃபெஸ்டிவல் அண்ட் the metaphor of the festival வந்து நீட்ஸ் டு பி the driving force of the ஸ்டோரின்னு தான் பிளான். 2025 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் முடிய போகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ இந்த சினிமா, இப்போ இருக்கிற படங்கள் வர்றது? ஆக்சுவலி இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜுங்க. இப்போது ஒரு சம்மர் மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3-4 months வந்து இல்லை இஸ் ஆல்வேஸ் ட்ரிக்கி. ஏன்னா நீ உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சதுனால இந்த எக்ஸாம் சீசன் ஆரம்பிக்கும், தென் இப்போ ஐபிஎல் ஆரம்பிக்கும். ஸோ பீப்புளுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. தியேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒன்லி பை த எண்ட் ஆஃப் சம்மர் வீல் நோ இஃப் திஸ் இந்த இயர் வந்து ஓகே. எங்களுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக டிராகன் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. ஒரு யங் வாய்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கு. லைக் இப்போ அந்த கதை இப்போ நாங்கள் எழுத முடியுமானா முடியாது. ஸோ இவர் அஸ்வத் ஒன்று எழுதியிருக்காரு அண்ட் அதில் ஒரு ஆக்சுவலி இட் எண்ட்ஸ் ரியலி வெல். ஸோ நிறையா இது இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தட் ஆல்வேஸ் லைக் புது டேலண்ட் வருது, புது வாய்ஸ் வருது. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஐ திங்க் அதனால தட்ஸ் அ குட் ஸ்டார்ட். பின்னாடியே தியேட்டருக்குள்ள வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதனால இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் வந்து வெப் சீரிஸ்க்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபியூச்சர் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸ்விட்சிங் ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆக்சுவலி அதுதான் அப்படியே தடவி பொறுமையாக எல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு. எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக இதை முடிக்க? இந்த ஃபியூச்சர் ஸ்கிரிப்டை முடிக்க எவ்வளோ வருஷம்? அது ஆக்சுவலி இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிராக் ஆகி லாக் ஆகி ஸோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் என்ன கதை நெக்ஸ்ட்டு தேட்டரில் சொல்ல போகிறோங்கிறது இருக்குல்ல, அது பெரிய டெசிஷன். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு 2 ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபுல்லாக எழுதிட்டு யாருக்கிட்டையும் பிச்சே பண்ணல, இதுதான் நம்ம வந்துட்டு தேட்டரில் நெக்ஸ்ட் பார்க்கலாம், அதனால் அது அப்படியே வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இது இப்போ ஓகே
இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பிக் டிசிஷன். என்ன படம் நம்ம என்ன கதை சொல்ல போகிறோங்கிறதுக்குல அந்த டிசிஷன் தான் வந்துட்டு பெரிய tough thing which is actually playing in our heads now இல்லை, இப்போ வந்து எல்லாமே ரொம்ப மாறிட்டு இருக்குங்க, ரொம்ப ஸ்பீடாக மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு கதை யோசிக்க ஆரம்பிச்சு அதை எழுதி அதை வந்து ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு சிஸ்டம் கிட்ட பிச் பண்ணி நீங்கள் ஷூட்டுக்கு போயிட்டு அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும்னு வச்சுங்களேன். அது ஓவரால் ப்ராசஸ் எழுத ஆரம்பிக்கிறதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் 3 வருஷத்தில் உலகம் எங்கேயோ மாறி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சினிமாவாக இருந்தாலும் இட் வில் டேக் தட் லாங். நீங்கள் ஒரு சின்ன படம் எடுத்தீங்கனாலும் அந்த எழுத்தாளர் எப்போ ஃபஸ்ட் வார்த்தை எழுதினாரோ தட் டு த ரிலீஸ் வந்து மினிமம் அந்த 2 years கேப் இருக்கும். அந்த 2 yearsக்குள்ளே உங்களோட ஸ்கிரிப்ட் இன்னும் ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து அஹெடாக யோசிச்சிருக்கீங்களா, ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த டயத்தில் என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க அதுக்குள்ளே அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களான்னா நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலி ஏர்லியர் வந்து இல்லை, அப்போவும் மாறிட்டு தான் இருந்தது, ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறல. ஒரு மாதிரி கேஜ் பண்ண முடியும், சரிப்பா இன்னும் 2 வருஷத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஓகே இதெல்லாம் வந்து நம்ம எலெக்ஷன் வந்திருக்கோம், எலெக்ஷன் போயிருக்கோம், கிரிக்கெட்டில் நம்ம வின் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஒரு ஓவராலாக நம்மளுக்கு ஒரு பேச்சு இருக்கும்ல. அதை தாண்டி என்ன மாதிரி படங்கள் வருது, பெரிய ஹீரோ படம் ஒர்க் ஆகுதா, இல்லைனா இந்த மாதிரி சின்ன லவ் ஸ்டோரி ஒர்க் ஆகுதா. நீங்கள் இப்போ ஒரு டிராகன் சூப்பராக ஓடி இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு காலேஜில் செட் பண்ண ஒரு லவ் ஸ்டோரி வந்து இப்போ சூப்பராக ஒர்க் ஆகும்னு நினச்சி இப்போ எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஒரு 2.5 years கழிச்சு ரிலீஸ் ஆகும்போது அந்த கேப்பில் வந்து ஒரு 4 படம் வந்திருக்கும். இந்த 4 படம் வந்து யாரோ ஒருத்தர் முன்னாடி யோசிச்சிருப்பான், ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வந்து ஒர்க் ஆகும்னு இப்போ அவனுக்கு கரெக்டான டைம், இப்போ எழுத ஆரம்பிச்சா இட் வில் பி டூ லேட். ஸோ அந்த மாதிரி த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் டூ ஃபாஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு ஆன்டிசிபேட் என்ன மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னு. திஸ் இஸ் நாட் லைக் ஆடியன்ஸ் வந்து என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்காக நம்ம எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சொல்கிறது வந்து ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு தான் வந்து இஸ் த பிகர் டவுட். இப்போ வந்து நம்ம முக்கால்வாசி இது சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இட் பிகம்ஸ் இர்ரெலவெண்ட். ஸோ ஓகே, பட் ஆனால் சில கதைகள் இருக்குல்ல ரெலவெண்ட், அந்த ஃபேக்டருக்குள்ளே போகாது. அது படமாக ஒரு இப்போ விக்ரம் வேதா எடுத்துக்கிட்டா அது எனி டைம் பார்த்தாலும் அது ரெலவெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அது எப்படி தோணுச்சு அந்த டைம்? கதையோட பேஸ் வந்து இல்லை, தட் வில் ஆல்வேஸ் பி எட்டர்னல்னு வச்சுங்களேன். பட் ஸ்டோரி இஸ் நாட் ஜஸ்ட் தட். இப்போ வந்து நீங்கள் ஹவு யூ play the twists, how you play the turns, how you take the drama, all that வந்து will change over a period of time. ஸோ இப்போ விக்ரம் வேதாவே இப்போ எடுத்தா, இப்போ விக்ரம் வேதா வந்துருச்சு, இப்போ அதே மாதிரி ஒரு கதையை இப்போ எடுத்தா இட் ஒன்ட் மேக் சென்ஸ். இப்போ விக்ரம் வேதா வரலன்னு வச்சுங்களேன், இப்போ அந்த மாதிரி ஒரு கதை எடுத்தா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யூ கேன் மேக் தோஸ் சேஞ்சஸ் அண்ட் மேக் இட் மேரி. இப்போ நீங்கள் அந்த கதையை அப்போ எழுத ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் அது வந்து ஷூட்டிங் போகிறீங்கனாலே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். டெஃபினட்டாக சேஞ்சஸ் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ட்ராமா. ஆக்சுவலி வாட் வீட் ஹவ் டன் இஸ் ஆக்சுவலி வேதாக்கு வந்து ஒரு காமெடி ஒன்று இருக்குல்ல, ஒரு ஜேடட் உலகத்தை பார்த்த ஒரு சென்ஸில் அதில் ஒரு ஃபன் ஒன்று வரதில்ல. அந்த ஃபன்னு வீல் ஆம்ப் இட் அப் மோர். அது வந்து லைக் இப்போ வந்து அது ஃபியூ பிளேசஸில் தான் வச்சுருக்கோம், அது எல்லாமே வேறு லாஃப் அவுட் மூமெண்ட்ஸ் இந்த தியேட்டர் மாதிரின்னு. இப்போ வந்து தியேட்டருக்குள்ளே மக்கள் சிரிச்சாங்கன்னா இல்லை அது வந்து இட் வில் ஒர்க். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அது இன்னும் கொஞ்சம் ஆம்பப் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃபில் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆம்பப் பண்ணியிருப்போம் இப்போ எழுதுகிறோன்னா. உங்களுக்கு ஆக்சுவலி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டிரெக்டர்ஸாகவே வந்து தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. உரிமையோடு கோவப்பட்டிருக்காங்களா, ஏன் நீங்கள் இன்னும் படம் டைரக்ட் பண்ணாமல் இருக்கீங்க தமிழில் ஆஃப்டர்? அடிக்கடி வந்துட்டு போனா இருக்கும் ஆஃபீஸ்க்கு ஆக்டர், அவர் வந்து நீங்கள் என்ன இப்போல்லாம் டைரக்டே பண்ண மாட்டீங்களா, ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு யதார்த்தமாக கேட்டுட்டு போயிட்டார். ஏங்க எப்படின்னா ஃபோன் பண்ணி திட்டுவாங்க டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் வந்து, நீங்கள் என்ன இது மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொடியூசரில் போய் கொளுத்து போய் உட்காந்துருக்கீங்க. லோகேஷ் ஃபர்ஸ்ட் சீசன் அப்போவே இது படமா எடுத்து விட்டுருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அது அது அடிக்கடி நடக்கும். எல்லாரும் எங்கேயாவது பார்த்தா முதல் கேள்வி வந்து அதுதான், படம் டைரக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களோட ட்ராவல் பெருசு, தியாகராஜா சார் இருக்காரு, நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ளே திஸ் லாட் ஆஃப் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரி இஸ் அ குட் பிளேஸுங்க. இது ஆக்சுவலி வெல் விஷஸ். இது சொல்லுவாங்க இதுங்க வந்து ரொம்ப பேக் பைட்டிங்கு, எல்லாரும் வந்து இன்னொருத்தவனோட சரிவில் தான் அதுக்கு தான் ஆக்சுவலி யங்கர் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே லைக் ஏதோ ஒரு கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக வருது, லைக்
ஸோ வந்துட்டு நெல்சன் கூட ஆக்சுவலி ஃபோன் பண்ணாப்புல ஒரு 2 days, எங்கே பிடிச்சிங்க அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் முடிக்கல, எங்கே பிடிச்சிங்க லொக்கேஷன்லாம். ஸோ அது மாதிரி வந்துட்டு சும்மா ஒரு ஃபோன் அடித்து கேட்குறது, இல்லைனா வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு இது பண்ணுறது. ஸோ அது இருக்குது. அண்ட் இது நிறைய திட்டம் இருக்குது வந்துட்டு, எப்போ படம் பண்ணுறீங்கன்னா நாங்கள் இதோட நெக்ஸ்ட் நாங்கள் படம் பண்ணுறோன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதனால் ஓகே தான். இல்லை ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வரைக்கும் ஆன்சர் இருக்குல்ல, எழுதிட்டு இருக்கோம் தான் இருந்தது. இப்போ ஆக்சுவலி அந்த ஒரு இது கிராக் ஆனதுனால இப்போ வந்து எழுதிட்டோம், இந்த வருஷம் ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். ஆக்சுவலாக ஒரு 2-3 years எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வேதா முடிஞ்ச உடனே நிறைய நியூஸஸ்லாம் வந்துச்சுல, லைக் அஜித் அவர்களை வச்சு ஒரு கதை ஒன்று பண்ண போறீங்க, அதெல்லாம் அது உண்மை தானே அந்த டைமில்? இது வந்து நிறைய அந்த மாதிரி நியூஸ்லாம் இருக்கும். சரி, த ஃபஸ்ட் திங் இஸ் நாங்கள் வந்து கதை முடிக்கணும், அப்புறமா ப்ராஜெக்டாக செட் ஆகணும். ஸோ நத்திங் இஸ் ஆன் த டேபிள் ஆர் ஆஃப் த டேபிள் அப்படி வச்சுங்களேன். அது வந்து இப்போது இனிமே தான் தெரியும். அண்ட் எல்லாத்துக்கும் வந்துட்டு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அதில் ஒன்றுமே டவுட்டே கிடையாது. ஸோ அது அமைஞ்சதுன்னா சந்தோஷம். இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டிங்களா? அது என்ன ஜானர்னு சும்மா அதை பற்றி ஒன்றுமே இப்போ பேசுறதுக்கே இல்லை. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அது ப்ராஜெக்ட் ஏன்னா இட் இஸ் இன் அ வெரி வெரி யூனிக் ஸ்பேஸ், ரொம்ப யூனிக்கான ஸ்பேஸு. அது மட்டும் சொல்கிறேன், அது இட் இஸ் நாட் இன் திஸ் ஆக்ஷன், மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், லவ், ஃபேமிலி ட்ராமா, இது தாண்டி என்ன இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பேஸ்ல ஒன்று இருக்கு. ஸோ வி ஆர் வெரி கிக் பை இட். அதுதான் எங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட். சரி, என்னன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொன்ன மாதிரி 2025 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு அதுவே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். படம் ஹோப்ஃபுல்லி 26 வந்துரும். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும், மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.